Hello all, today's topic resurgent left on the French elections, European politics. ஓகே ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டு ரீஎலெக்ஷனுக்கு அழைப்பு விடுறாரு. இதுக்கான காரணம் என்னன்னா யூரோப்பியன் யூனியனில் இவரோட பார்ட்டி வந்து தோல்வியை தழுவுச்சு. சரிங்களா? ஸோ இதனால 3 வருஷம் கழித்து நடக்க இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு இப்போவே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அழைப்பு விடுறாரு. ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல்டு எலெக்ஷன் 3 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது. இப்போவே அவர் அழைப்பு விட்டு இந்த எலெக்ஷனை நடத்துகிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சின்னு சொல்லப்படுற நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் வந்து 182 சீட் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ரானுடைய சென்ட்ரிஸ்ட் அலையன்ஸ் வந்து 168 சீட் வந்து வின் பண்ணுறாங்க. மெரைன் லீப்பன் நடத்தக்கூடிய வலதுசாரி கட்சி ஃபார் ரைட் நேஷனல் ரேலிங்கிறவங்க 143 சீட் வின் பண்ணுறாங்க. டோட்டலாக ஃப்ரான்ஸில் 577 சீட் இருக்குங்க. இதில் 289 யார் எடுக்கிறாங்களோ இவங்க தான் வந்து வின்னர்ஸாக கருதப்படுவாங்க. ஸோ இதில் மெஜாரிட்டியாக யாருமே அந்த மாதிரி வின் பண்ணலை. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது இதில். சரிங்களா? ஸோ இதில் வந்து ரீசர்ஜன்ட் லெஃப்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இடதுசாரி கட்சிகள் 182 சீட் வின் பண்ணது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஃப்ரான்ஸில். ஒய் பிகாஸ் அதில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சோசியலிஸ்டாகவும் ஈக்காலஜிஸ்டாகவும் இந்த மாதிரியான ஒரு பொதுமக்களை கொண்ட ஒரு இதாக தான் இருக்காங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி அவங்க எடுத்துட்டு அந்த கட்சியை நடத்துவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க ஃப்ரான்ஸ் பீப்புள். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃப்ரான்ஸில். நெக்ஸ்ட் ஒன், renewed hope on the meeting between the chief ministers of Telangana and Andhra Pradesh. ஆந்திர பிரதேஷ் சிஎம், தெலுங்கானா சிஎம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி 2 பேருமே மீட்டிங் வந்து 2 hour மீட்டிங் ஹைதராபாத்தில் லாஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஹையர் அஃபீஷியல்ஸ் கமிட்டிஸும் வச்சுட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் அட்மின் லெவல்லையும் மீட்டிங்ஸ் வந்து போச்சு. இதில் வந்து முக்கியமான அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்டர் ஷேரிங் ஆகட்டும், அசட் லேபிலிட்டிஸ் அந்த பொறுப்புகள், வில்லேஜ் ஆக்கிரமிப்புகள்லாம் இருந்துச்சு இல்லையா, ஒரு 7 வில்லேஜ் வந்து ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆந்திராவுக்கு சேருமா தெலுங்கானாவுக்கு சேருமா அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷனாக 3 tier மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனையும் இவங்க வந்து அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10 வருடம் கழித்து இப்படி ஒரு மீட்டிங் அவங்க 2 பேருமே பேசுனது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் கேம்பிள். கேம்பிள்னா சூதாட்டம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? சூதாடி ஒரு பணம் கட்டி பெட் வச்சு பண்ணுறது தான் வந்து கேம்பிள். நெக்ஸ்ட் ஒன் அன்பவுட் அப்படின்னா அடிபணியாமல் இருக்கிறது. ஒரு ப்ரெஷரோ டிமாண்டோ நீங்கள் பண்ணீங்கனாலும் அதுக்கு அடிபணியாமல் அவங்க வந்து தனியாகவே தனித்து நிற்பாங்க. அதுதான் வந்து அன்பவுட். நெக்ஸ்ட் ஒன் பிளாக் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இருப்பாங்க, க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்கும். அதனாலேயே அவங்க ஒன்றா வேலை செய்வாங்க. அதுதான் வந்து பிளாக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாப் அப்படின்னா 3 மீனிங் இருக்குங்க. ஒன்று, ஒரு பொருளை சடனாக பிரேக் பண்ணுறது, நாய்ஸோட பிரேக் பண்ணுறத ஸ்னாப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு பொருளை பிரேக் பண்ணுறது ஸ்னாப். திட்டமிடப்படாதது, சரிங்களா, அதுவும் ஸ்னாப் தான். திட்டமிடாமல் திடீர் என்று நடக்குது இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல ஸ்னாப் எலெக்ஷன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் ஸ்னாப் எலெக்ஷன் நடந்துச்சு, அதை ஸ்னாப்னு சொல்லுவோம். தேர்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம், நம்ம திடீர்னு இன்ஃபார்மலாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்து ஸ்னாப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப் சேட் இருக்கு இல்லையா, அது இன்ஃபார்மலாக அட் ப்ரெசென்ட்டில் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறது தான் ஸ்னாப் சேட். ஸோ பிரேக் பண்ணுறது, ஒரு பொருளை உடைக்கிறது திட்டமிடப்படாமல் நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து ஸ்னாப். கார்னர்னா கலெக்ட் பண்ணிக்கிறது. நம்ம முன்னாடியே அதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். கார்னரில் கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கார்னர்னா கலெக்ட். ரிப்ரைஸ்னால் ரிப்பீட் பண்ணுறது. சரிங்களா? திரும்ப ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரிப்பீட் மோடில் ப்ரைஸ் பண்ணிக்கணும்னு தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நிலை, வாட் வில் ஹேப்பன் இன் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதான் வந்து ப்ராஸ்பெக்ட். ஓகேங்களா? அதனுடைய வாய்ப்பு நிலை என்னவாக இருக்கும், அதுதான் ப்ராஸ்பெக்ட். க்ளூமி அப்படின்னா சேடாக இருக்கிறது. சரிங்களா? ஹோப் இல்லாமல் இருக்கிறது, இருளடைந்து இருக்கிறது தான் வந்து க்ளூமின்னு சொல்கிறோம். சரிங்களா? சோகமாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் க்ளூமி. கொனன்ட்ரம் அப்படின்னா கன்ஃபியூஸாக வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ப்ராப்ளமில் இடர்பாடில் மாட்டிக்கிறத கொனன்ட்ரம்னு சொல்கிறோம். செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிடில்ஸ் அண்ட் பசில்ஸ். சரிங்களா? புதிர்கள்னு சொல்கிறோம் இல்லையா,
அதையுமே வந்து நம்ம கொனன்ட்ரம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக டிஃபிகல்ட்டாக அப்படி இருக்குது அப்படின்னா அதை கொனன்ட்ரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ரிடில்ஸ் பசில் இருக்கிறதையும் புதிர்களையும் கொனன்ட்ரம்னு சொல்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னா நடைமுறை வழக்கம், அதாவது ப்ராக்டிக்கலாக நார்மலாக வந்து மக்கள் வந்து ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக இருக்கும், நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கும். அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னா அது நடைமுறைக்கு ஏற்றவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா எல்லா பாசிபிள் வெரைட்டிஸும் தான் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? இப்போ வெரைட்டிஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா பாசிபிளான வெரைட்டிஸையும் உள்ளடக்கியதான் வந்து ஸ்பெக்ட்ரம். இன்னொரு மீனிங், வானவில் இருக்கு இல்லையா, ரெயின்போவில் ஒயிட் மட்டும் செப்பரேட்டாக தெரியும் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அன்வயபிள் அப்படின்னா கேப்பபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் வந்து அன்வயபிள். ஓகேங்களா? ஒரு கேப்பபிலிட்டி இருக்காது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்கேப்பபிளாக இருப்பாங்க. அதுதான் வந்து அன்வயபிள். சரிங்களா? ஸோ அவங்க தோல்வியிலேயே அவங்க அது வந்து முடியும். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வயானா வலி. ஸோ வலி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பாசிபிலிட்டி வந்து சக்ஸஸ்க்கு கம்மி தான். சரிங்களா? ஸோ அதுவும் இன்கேப்பபிள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்பரேட் அப்படின்னா எக்கோ ஆகிறது. ஓகேங்களா? எதிரொலிக்கிறது. அந்த சம்பவத்தின் எதிரொலியாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதிரொலி தான் வந்து ரிவர்பரேட். ஆக்ரிமோனி உங்களுக்கே தெரியும், பிட்டர்னஸ், கசப்புணர்வு, ஆங்க்ரி உணர்வு, இது எல்லாமே வந்து ஆக்ரிமோனின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிட்டர்னஸ், ஆங்க்ரி எல்லாமே வந்து ஆக்ரிமோனி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக் அப்படின்னா நம்மளுடைய உரிமை பங்கு, நம்ம என்ன அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பண முதலீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேக். இன்டர்ட்வைன்டு அப்படின்னா செப்ரேட் பண்ணவோ இல்லை வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் செப்ரேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? க்ளோஸாக கனெக்டாக இருக்கிறது தான் இன்டர்ட்வைன்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டரில் நல்லா ட்வைன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து செப்ரேட் பண்ணவே முடியாது. ட்வின்ஸையெல்லாம் வந்து செப்ரேட்டே பண்ண முடியாதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? க்ளோஸாக கனெக்ட் ஆகிறதுங்க, அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, செப்ரேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்டர்ட்வைன்டு. ஓகே, ஸ்டேக்குக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்குங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம்னு நினச்சி அவங்க பண்ணுவாங்க, பட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அதுவே டேஞ்சராக முடியும். அதுதான் வந்து ஸ்டேக். ஓகேவா? பண முதலீடு ஒரு மீனிங் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நல்லதாக நடக்க போகுதுன்னு நினச்சி நம்ம இப்போ பண்ணுறது ஃப்யூச்சரில் அவங்களுக்கே அது டேஞ்சராக முடியும். அதுதான் வந்து ஸ்டேக். ஓகேவா? ஸோ இன்டர்ட்வைன்ட் அப்படின்னா செப்ரேட் பண்ண முடியாதது, க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கொஹிசிவ் அப்படின்னா கொஹிசிவ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருங்கிணைந்த. சரிங்களா? ஒருங்கிணைந்த அரசு அப்படிங்கிறது தான் வந்து கொஹிசிவ்னு சொல்லுவோம். ஸோ ஒருங்கிணைந்ததான் கோஹெசிவ். ஏர்ஸ்ட்வைல்னா ஃபார்மர், முன்னாள். ஏர்ஸ்ட்வைல் பிரசிடென்ட், ஏர்ஸ்ட்வைல் சிஎம்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னாள் அப்படிங்கிறது தான் ஏர்ஸ்ட்வைல். நெக்ஸ்ட் ஒன் பியூரோக்ராட்டிக் அப்படின்னா ஆட்சி கட்டமைப்பு சார்ந்தது, அஃபீஷியல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பியூரோக்ராட்டிக்னு சொல்லுவோம். பியூரோக்ரஸினா மோர் ஓவர் கவர்மெண்ட், அரசு, சிஸ்டம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பியூரோக்ராட்டிக். இன்டர்வீன் அப்படின்னா அதாவது அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாமே பியூரோக்ராட்டிக் தான். சரிங்களா? அஃபீஷியலான அதிகாரங்களுக்கு உட்பட்டது பியூரோக்ராட்டிக். இன்டர்வீன் அப்படின்னா தடுக்கிறது, ஒருத்தங்களை வந்து தடுக்கிறத வந்து இன்டர்வீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பேசும்போது குறுக்கிடுதல். சரிங்களா? அவங்கள பேச விடாமல் பண்ணுறதையும் நம்ம இன்டர்வீன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டரில் போய் போய் நம்ம வீணாக அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தடுக்கவும் கூடாது, அவங்க பேச்சையும் தடை பண்ணக்கூடாது. ஃபெஸ்டர்ட் அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆயிடுறது, பாதிக்கப்படுறது ஃபெஸ்டர்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷனை டீல் பண்ண முடியாமல், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதையும் நம்ம வந்து ஃபெஸ்டர்ட்னு சொல்கிறோம். அந்த சுச்சுவேஷனை இன்னும் வந்து அன்பிளசண்ட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ வந்து ரெண்டு மீனிங் இருக்குங்க. பாதிக்கப்படுறது, இன்ஃபெக்ட் ஆகிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை கையாள தெரியாமல் இன்னும் அந்த சுச்சுவேஷனை வந்து மோசமாகிறது தான் வந்து ஃபெஸ்டர்ட். நெக்ஸ்ட் ஒன் காவிங் அப்படின்னா செதுக்கிறது. சரிங்களா? ஒரு பெயிண்டிங், அந்த ஆர்ட் விஷயத்துலலாம் வந்து காவ் பண்ணுறது அப்படின்னா செதுக்குதல் அப்படிங்கிற மீனிங் வரும். நெக்ஸ்ட் ஒன் லெகட்டி அப்படின்னா பெனிஃபிஷியரி, அதாவது லெகசின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்ஹெரிட்டர், மரபு சார்ந்த விஷயங்களின் பயன்களை அனுபவிப்பவரை தான் வந்து லெகட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான பெனிஃபிஷியரி தான் வந்து லெகட்டி. நெக்ஸ்ட் ஒன் க்ரூம்டு அப்படின்னா ஒரு தகுதியூற்றுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலுக்கு வந்து ஒருத்தரை
சூஸ் பண்ணி அவரை வந்து தகுதியூட்டுறது தான் வந்து க்ரூம்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ப்ராடட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள தூண்டுறது, ஒரு புஷ் பண்ணுறது தான் வந்து ப்ராடட். ஓகேங்களா. அதாவது ஃபிசிக்கலாகவும் புஷ் பண்ணுறத ப்ராடட்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு பொருள் வச்சு அவங்கள ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு புஷ் பண்ணுறத ப்ராடட்னு சொல்கிறோம். தூண்டுதலையும் வந்து ப்ராடட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டெட்ரிமெண்ட் அப்படின்னா தீங்கான விஷயம், டேஞ்சரஸான விஷயங்கள் வந்து நடக்க போகுது, தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்களை வந்து டெட்ரிமெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் போஸ்டூரிங் அப்படின்னா ஒருத்தங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மேனரில் பேசுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி மிஸ்லீட் தான் பண்ணும். நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு கம்மி தான். சரிங்களா. ஸோ போஸ்டூரிங் அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வந்து ஒருத்தங்கள மிஸ்லீட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பிஹேவியர் வந்து இருக்கும். சரிங்களா. அவங்களோட ஸ்பீச் இருக்கும். அதுதான் வந்து போஸ்டூரிங். நெக்ஸ்ட் ஒன் அப்ரப்ட்னா சடன். சரிங்களா. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது இல்லையா, திடீர் என்று நடக்கிறது தான் வந்து அப்ரப்ட்னு சொல்கிறோம். அப்ரப்ட் சேஞ்ச் அப்படின்னா எதிர்பாராத விதமான ஒரு மாற்றம், அதுதான் வந்து அப்ரப்ட். ஓகே. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.